வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தின் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலைகள் மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் வரப்போகிற சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும்? புது வருடம் பிறகுது அப்படின்னாவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இயல்பாகவே கடந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க, நல்லா இருந்திருந்தாலுமே வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கும். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் புத்தாண்டில் பலன்கள் எப்படி அமைய போகுது? என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இன்னுமே கவனமாக இருக்கணும்? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும்? உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா? பட்ட கஷ்டத்துக்கெல்லாமே பலன் ஏதாவது கிடைக்குமா? அது பற்றின முழுமையான விளக்கத்தையுமே நாம் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தனுசு ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையே உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா ஆஞ்சநேயருமே தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவருங்க. வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கும். தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது பலன்கள் என்ன எல்லாம் சாதகமாக இருக்குது, என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆஞ்சநேயர் வழிபாடை சனிக்கிழமையில் நீங்கள் மேற்கொண்டு வருவதன் மூலம் பட்ட கஷ்டத்திலிருந்து பலன் கிடைக்கவும், கடந்த காலத்தில் நிறைய தொந்தரவு இருக்கும், அந்த தொந்தரவுகள் நீடிக்காமல் இருக்கவும், வருங்காலத்தில் வருகிற கெடுதல் எதுவுமே உங்களை நெருங்காமல் இருக்கவுமே ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஜெய் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு 3 முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க. ஆஞ்சநேயரின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறவும், தடைகள் நீங்கவும், சிறப்புடன் வாழவும் நாங்களும் ஆஞ்சநேயர் பெருமான உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாருக்குமே வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. பிறந்திருக்கும் புது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குவார். அது மட்டும் இல்லாமல் நெருக்கடிகளையும் நீக்கிடுவார். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும், அதன் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களோட கனவு நனவாகும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். உங்களோட வேலைகளை இந்த காலகட்டத்தில் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே உங்களோட பணிகளில் செய்கிறது நல்லதாக இருக்கும். ஜனவரி 1 புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நினைத்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக சாதித்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும். இந்த மாதம் உங்களுடைய திறமை வெளிப்படும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய பொன்பொருள் சொத்து சேர்க்கை உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். புதிய நண்பர்கள் வழியே ஒரு சில அனுபவங்களையுமே நீங்கள் அடைகிற மாதிரியாக தான் இருக்கும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவானால் இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும். எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் வாய்ப்புல முடியும். கடந்த காலத்தில் போதுண்டா சாமி என்ன பட்ட கஷ்டம் அப்படின்னு தூக்கம் இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் எல்லாமே சாதகமாக அமைய போகுது. நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய புது சக்தியும் ஆற்றலும் அதிகரிக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகமுமே அமையுங்க. மாணவர்கள் பொழுதுபோக்கிற்கு இடம் கொடுக்காமல் படிப்பு விஷயத்தில் அக்கறை காட்டினீங்களா நீங்கள் சிறந்த மாணவர்களாக விளங்க முடியும். இந்த கவனச்சிதறல் வராமல் இருக்க நீங்கள் விநாயகர் பெருமாளுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவதன் மூலம் நன்மை அதிகரிக்கும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா திட்டமிட்டு செயல் செய்வாங்க. இதன் மூலமே இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும் யோகத்தை கொடுக்க போகுது.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டக்காரகனும் உங்களோட நட்சத்திர அதிபதியுமான சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். வருமானம் அதிகரித்து காணப்படும். தடைபட்டிருந்த முயற்சிகளில் ஒவ்வொன்றா வெற்றியடையும் வாய்ப்பையுமே பெறுவீங்க. உங்களோட வியாபாரம் விருத்தியாகும். பழைய முதலீட்டில் இருந்த லாபம் அதிகரிக்கும். உங்களோட பணியாளர்கள் ஒரு சிலருக்கு உங்கள் கூட ஏதாவது வீண் வாக்குவாதம் ஏற்பட்டாலுமே கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செய்யுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க பெரும்பாலானவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க மீது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த தடைபட்டிருந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியடையும் வாய்ப்பு பெறணும்னு வச்சுக்கோங்களேன், கூடுதலாக உழைப்பு கொஞ்சம் போடணும். வியாபார விருத்திக்குமே நீங்கள் திறம்பட செயலாற்றுறீங்கன்னா நல்ல லாபத்தை பெற முடியும். இதன் மூலம் பொன்பொருள் சேர்க்கை வரும். வசதி வாய்ப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் உண்டாகும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களோட முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறார். நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்துல கேது வெளிநாட்டு முயற்சிகளில் ஆதாயத்தை கொடுக்குவார். வேலைக்காக வெளிநாடு செல்றவங்களோட முயற்சி நல்ல ஒரு திருப்பத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்களோட வெளிநாட்டு முயற்சிகளோட கனவு நனவாகும் யோகத்தை இந்த மாதம் கொடுக்கும். உறவினர்களோட ஆதரவு கூட அதிகரிக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவங்க நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்க, இவங்க என்னடா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஜனவரி 1 புத்திக்காரகன் புதனால உங்களோட திறமை வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கும். சமூகத்தில் அந்த மரியாதை புகழும் உண்டாகும். 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யறதுனால மாணவர்கள் வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் படிப்பு விஷயத்துல முழுமையா கவனம் செலுத்துறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். அதன் பிறகு தனுசு ராசியில் உள்ள உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டா இதை நான் சாதிக்கணும், இதில் நான் திறம்பட செயல்படணும், என்னோட செயலை பார்த்துட்டு எல்லோருமே பாராட்டணும் அப்படின்னு தான் பெரும்பாலான விஷயங்களை இவங்க செய்வாங்க. பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலைகளும் கொஞ்சம் அதிகரித்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் உங்களோட திறமை அப்படிங்கிறது நிறைய வெளிப்படும். சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களோட ஆச்சரியத்தோடு உங்களை பார்க்க போகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் வேகம் அதிகரித்து காணப்படும். சிறப்பாக செயல்பட போகிறீங்க. முயற்சி ஸ்தானமான சனி பகவானும் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனும் புத்திரக்காரகனான புதனும் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கஷ்டத்தில் இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரப்போகிறாங்க. அதுவும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும். அது எல்லாமே சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மனம் நிம்மதி அடையும். உறவினர்களோட ஆதரவு இந்த சமயத்தில் உங்களுக்கு பெரும் உதவியாகவே அமையும். நினச்ச வேலையை நினைத்த நேரத்தில் நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. உங்களோட அலுவலக பணிகளில் நிறைய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயலாற்றுறாலுமே அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது ஏதோ சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போலாம் நீங்கள் உங்களோட பணிகளில் கவனமாக இருங்க. உங்களோட பணிகளை எப்படி பாராட்ட போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். உங்களோட மேலதிகாரியை உங்களை கூப்பிட்டு உங்களோட செயலுக்கு வாழ்த்து சொல்ல போகிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் செயலாற்ற போகிறீங்க. அலுவலக பணியில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போயிடும். ஒரு சிலருக்கு எல்லாமே இதன் மூலம் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வும் உண்டாகும். தடைபட்டிருந்த வேலை எல்லாமே ஒவ்வொன்றா சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிக்க போகுது. லாபம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கையோடு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம். இந்த தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டில் புதிய முதலீடு செய்யும் வாய்ப்பும் அமையும். நல்ல லாபத்தையுமே அந்த வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனை, வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவு செய்ய நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே அதற்கான வெற்றி பாதையை நோக்கி ஒவ்வொரு படியாக வைக்க போகிறீங்க.
வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவான் அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன் என்ன, பாதகமாக என்ன அமைஞ்சிருக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம். இது போல அனைத்து ராசினருக்குமே நம்மளோட சேனல்ல பலன்கள் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு பதிவிட்டிருக்கோம். அதையும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் என்ன ராசியோ அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாது.